ஆஹா, இவ்வளோ பழப்பழமா? எதுக்கும் ப்ரே பண்ணிட்டே சாப்பிடுவோம். பழப்பழம் எங்கப்பா? You're too late. நிஜமாவே அத்தனை பழப்பத்தையும் சாப்பிட்டியாப்பா? கல்யாணம் பண்ணி மாரடிச்சதுக்கு இது மட்டும்தான் மிஞ்சுதில்ல. ஆனா இதையே நான் விட போறதில்ல. என்னடி சொல்ற? அட ஆண்டிப்பட்டிக்கு அரசப்பட்டிக்கு அரைஞ்சு கட்டவளே, தூத்துக்குடிக்கு தும்மல் பட்டிக்கு திரிஞ்சு கட்டவளே, ஆண்டிப்பட்டிக்கு தூத்துக்குடிக்கு ஆண்டிப்பட்டிக்கு ஆண்டிப்பட்டிக்கு அரசப்பட்டிக்கு அரைஞ்சு கட்டவளே, தூத்துக்குடிக்கு தும்மல் பட்டிக்கு திரிஞ்சு கட்டவளே, தேங்காய் சொல்லும் மாங்காய் சொல்லு தின்னு கட்டவளே, கலப்பு கடையில ஏன விளக்கி கஞ்சி குடிச்சவளே, ஆண்டிப்பட்டிக்கு அரசப்பட்டிக்கு அரைஞ்சு கட்டவளே, தூத்துக்குடிக்கு தும்மல் பட்டிக்கு திரிஞ்சு கட்டவளே, தேங்காய் சொல்லும் மாங்காய் சொல்லு தின்னு கட்டவளே, கலப்பு கடையில ஏன விளக்கி கஞ்சி குடிச்சவளே, அறிவு கட்ட கட்ட ஆட மரத்து பட்ட வெக்கம் கட்ட கட்ட வேற மரத்து பட்ட பட்டணம் சுத்தி வந்த பச்சை மாங்கொட்டை கொட்டை கொட்டை கொட்டை. ஏய், பலாப்பழம் கிடைக்கலாம் பைத்தியமாயிட்டே நீ. நான் பண்ற டிஷ்ல நீங்களே பைத்தியம் ஆயிடுவீங்க. என்னடி சொல்ற? என் மேல பைத்தியம் ஆயிடுவீங்கன்னு. அறப்பைத்தியமே. இப்ப என்ன பண்ண போற? ஷேக் பண்ண போறேன். என்னது? பலாப்பழ கொட்டையில மில்க் ஷேக் பண்ண போறேன். மில்க் ஷேக்கா? அது மட்டும் இல்லை, இன்னொரு ரெசிபியும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பலாப்பழ கொட்டையை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ இதை வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஸோ இந்த ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 5 விசில் சுட்டோன்னா பக்காவாக வந்து நம்மளுக்கு வெந்து வந்துடும். ஸோ 5 விசில் விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்மளோட ஜாக்ஃப்ரூட் சீட்ஸ்லாம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையை வந்து தூக்கி தான் போடுவாங்க. ஆனால் அந்த சீட்ஸில் வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரிச் இன் ஸ்டார்ச், புரோட்டீன், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து தயாமின்லேயும் ரிபோஃப்ளேவன்லேயும் வந்து ரிச்சாக இருக்கிறதுனால நம்மளோட ஐஸ், ஸ்கின், அதே மாதிரி ஹேர் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க உதவி பண்ணுது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்டிலாக வந்து ஹேர் இருக்கும் இல்லைங்களா, ஹேர் வந்து டக்குன்னு உடஞ்சி போயிடும். ஸோ இது ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் கூட வந்து இது ரிசால்வ் பண்ணி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இது இன்டைஜஷனுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து சீக்கிரமாகவே அந்த மாதிரி இஷ்யூஸை வந்து சரி பண்ணிடும். இந்த இன்டைஜஷன் சொல்லும்போது சப்போஸ் நம்மளுக்கு வந்து டயரியா இருக்குது அப்படின்னா கூட ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் வந்து நீங்கள் சின்ன தம்பி மூவியில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி வந்து சொல்லுவார், 6 மணிக்கு மேலே கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் வேலை பார்க்க மாட்டேன்னு. ஏன்னா அவருக்கு மாலைக்கண் நோய் இருந்துச்சு. கவுண்டமணி மட்டும் நம்ம பண்ணுற இந்த மில்க் ஷேக்கை ரெகுலராக குடிச்சிருந்தாருன்னா அவருக்கு இந்த மாலைக்கண் நோயே வந்திருக்காது. ஆனால் என்ன, நம்மளுக்கு இந்த காமெடி மிஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம தோல் வேக வச்ச பிறகு ஈஸியாக வந்து உரிச்சுக்கலாம். பாருங்கள், அப்புறம் இதுவுமே ஒரு ப்ரௌன் லேயர் இருக்கும், இதேமாரி ரிமூவ் பண்ணிடலாம். க்ளீனிங் ஸ்டெப் மட்டும்தான் வந்து கொஞ்சம் வந்து டிடியஸாக இருக்கும், மிச்சபடி இது சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், எல்லாமே அந்த ப்ரௌன் லேயர் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லா சீட்ஸையுமே வந்து டீஷில் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட மில்க் ஷேக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு 10 பழக்கொட்டை எடுத்திருக்கேன். என்னோட பழக்கொட்டை சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்குங்க, அதனால் 10 எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு 4 to 5 எடுங்க போதும். ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது மில்க் ஷேக்காக இருக்காதுங்க, மில்க் கூழாக இருக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான். ஃபஸ்ட்டு நம்ம மில்க் காய்ச்சிடலாம். மில்க் ஷேக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஒன்றொன்னா நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி பீல் பண்ணி வச்சுருக்கிற ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ்,
நெக்ஸ்ட்டு நம்ம காய்ச்சி கூல் பண்ண வச்சுருக்கிற மில்க்கு 400 ml இங்கே நான் எடுக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேவரிங்காக ஒரு சின்ன பிஞ்ச் கார்டமம் பவுடர், ஏலக்காய் பொடி. சப்போஸ் பொடியாக உங்ககிட்ட இல்லாட்டி நீங்கள் ஏலக்காய் கூட 2 to 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஷேக்கில் நான் வந்து ஸ்வீட்னஸுக்காக இங்கே கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்ககிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லாட்டி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஜாகரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். இங்கே கண்டென்ஸ் மில்க் வந்து நான் வந்து ஸ்வீட்னஸ்க்கு மட்டும் இல்லை, நல்ல ஒரு டேஸ்ட்டும் தரும். அதுக்காக வந்து அதை ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது ஒரு கிளாஸில் போர் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். வாவ், சூப்பருங்க. இது நீங்கள் வந்து ஜாக் ஃப்ரூட் சீட் மில்க் ஷேக்னு சாப்பிட்டோன்னே தெரியுது. அவ்வளோ சட்டிலான டேஸ்ட்டு, எதுவுமே ஓவர் பவரிங் கிடையாது. ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே சேர்த்து ஹெவன்லியாக இருக்குது. தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக சொல்லணுன்னா இது ஆல்மோஸ்ட் பாதாம் பால் மாதிரியே இருக்குங்க. ஆக்சுவலாக சிமிலாரிட்டி உங்களுக்கு சொல்லணுன்னா, ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். யூ வாட் அ செட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் ஃப்ரைக்கு ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ரௌன் கலர்லேயே நம்ம ரிமூவ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி வேக வச்ச சீட்ஸ் தான். இதை வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று கட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஈஸியாகவே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியே நம்ம ஃப்ரைக்கு தேவையான எல்லா பீசஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரைக்கு நம்ம இந்த மாதிரி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற சீட்ஸை டீப் ஃப்ரை பண்ணிடலாம் ஆயிலில். ஸோ கடாயில் ஆயில் எடுத்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிவிடுவோம். நல்லா கிறிஸ்பி ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஃப்ரை ஆகிடுச்சான்னு தெரியறதுக்கு இப்போ நீங்கள் எடுத்து இப்படி ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பி சவுண்ட் உங்களுக்கு வரும். ஸோ இது ஃப்ரை ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பவுலில் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதுலேயே வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பேட்சாக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இனிமேல் ஃப்ரை பண்ணும்போதும் சரி, இல்லை வந்து அதாவது வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணும்போதும் சரி, நம்ம பாத்திரத்தை வந்து ஓவர் க்ரௌட் பண்ணக்கூடாது. ஓவர் க்ரௌட் பண்ணிட்டோன்னா ஹீட் வந்து ட்ராப் ஆகிடும். அந்த எண்ணெயோட ஹீட் வந்து ட்ராப் ஆகிடும். அண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிறிஸ்பினஸ் வந்து அதில் வராது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே பேட்சாக தான் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் சீட்ஸை நம்ம வந்து கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உண்மையாகவே ஒரு சிப்ஸ் கடையில் நிற்கும் போது ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குது. யூஸ்வலாகவே நம்ம வந்து கிறிஸ்பி ஃப்ரையாக நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா நம்ம சால்ட் ஆட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா சால்ட் வந்து மாய்ஸ்சர் எடுத்துடும். அண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் வராது. ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி சீட்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா டிப் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம சீசனிங் பண்ணோம் இல்லைங்களா. இங்கே வந்து நான் பெரி பெரி எடுத்திருக்கேன். இந்த பெரி பெரி ஆல்ரெடி சால்டட், அதனால் நான் பெரி பெரி அப்படியே ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நிறைய வீட்டில் பெரி பெரி இருக்காது, அப்போது நீங்கள் வந்து சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை எனக்கு சில்லி பவுடர் பிடிக்காது, இந்த கேஷ்யூலாம் வந்து பெப்பர் கேஷ்யூ இருக்கும்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் காம்பினேஷன் இதில் போட்டு இப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இங்கே நம்ம பெரி பெரி ஆட் பண்ணிடலாம். இந்த க்ரன்ச்சி சவுண்ட் வருது பார்த்தீங்களா.
நல்லா எல்லா சிப்ஸும் வந்து ஜாக் ஃப்ரூட் சிப்ஸும் வந்து இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி இங்கே பாருங்கள் கோட் ஆகிற மாதிரி நல்லா இப்படி ஷேக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு தான் நான் இந்த பவுலில் ஷேக் பண்ணுறேன். மேக்ஸ் இட் ஈஸியோ. மிக்ஸ் பண்ணியாச்சு, அடுத்தது என்ன டேஸ்ட் தான். ஸோ நம்மளோட ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள் ஒவ்வொரு பீஸ்லேயுமே வந்து அந்த மசாலா எப்படி கோட் ஆகிருக்கு பாருங்கள். ஆஹா, சொல்லுவாங்கள்ல ஒன்று மட்டும் சாப்பிட முடியாது அப்படின்னு, சாப்பிட்டே இருக்கும். அந்தளவுக்கு அடிக்டிவாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எது கூட வேணால் நீங்கள் அதை காம்பினேஷன் சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட். ஸோ ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். சொல்ல மறந்துட்டேனே, இந்த வீடியோ சின்ன தம்பியில் வர்ற நம்ம கவுண்டமணி சாருக்கும் டெடிகேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஜாக் ஃப்ரூட் சீட்ஸில் ஒரு மில்க் ஷேக்கும் பார்த்தாச்சு, ஒரு அட்டகாசமான சூப்பர் சிம்பிள் ஃப்ரையும் பார்த்தாச்சு. டேஸ்ட் ரெண்டுத்துக்குமே அமேசிங். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கீப் சப்போர்ட்டிங். பாய்.